ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, என்னுடைய ப்ரொடக்டிவ் டேயில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன், அதாவது ஒரு யூடியூபராகவும் சரி, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுற ஒரு கேர்ளாகவும் சரி, ஸோ 2 ரோல் நான் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி என்னுடைய மார்னிங் டிஃபன் நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய மொபைல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய டவுட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் என்ன வீடியோ சஜஷன் கேட்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நான் வந்து அன்றைக்கி வீடியோவே நான் வந்து மேக் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நிறைய கேட்குறீங்க, அதில் மெஜாரிட்டி என்ன ரெக்வஸ்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து இந்த டைமில் தான் வந்து பண்ணுவேன். ஸோ அடுத்தது வந்து பிளானிங். இன்றைக்கி டேயில் நான் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு டு டூ லிஸ்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அன்றைக்கி என்ன ஷூட் பண்ணணும், என்ன ப்ராடக்ட் ஷாட் எடுக்கணும். ஏன்னா ஒரு வீடியோ வந்து ஒரே டேயில் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட முடியாது. இப்போ மேக்கப் டுட்டோரியல் மட்டும் தான் எடுப்பேன். ப்ராடக்ட் ஷாட்லாம் தனியாக எடுப்பேன். வேறு ஏதாவது பிராண்ட் வந்து ஏதாவது இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தனியாக எடுப்பேன். அதுக்கு தனியாக வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அன்னன்னைக்கு டேயில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஷூட் பண்ணணும், எத்தனை ஷூட் இருக்குது அப்படின்றத வந்து எழுதிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நித்யா பொட்டிக்குன்னு இன்னொரு சேனலும் இருக்குல்ல. ஸோ அந்த பொட்டிக்கு வந்து என்னென்ன வீடியோஸ் எடுக்கணும், என்னென்ன ஸ்டாக் வந்திருக்கு, இந்த மாதிரி அந்த விஷயங்களையும் நான் வந்து சைட் பை சைட் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கேன், என்னென்ன அப்லோட் பண்ணணும், என்னென்ன ஷெட்யூல் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி எல்லா கிளியரான ஒரு டேக்கான பிளான் நான் வந்து பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு மறந்து போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆல்சோ வந்துட்டு அன்றைக்கி டேயில் என்ன ப்ராடக்ட் வந்து மெயினாக வச்சு எடுக்கணும் அப்படின்றதே அந்த ப்ராடக்ட்டையும் நான் வந்து வேனிட்டிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கணும் தனியாக. ஒன்ஸ் இந்த ரைட்டிங் டவுன் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷனில் இறங்கி ஆகணும். இப்போ நம்ம எழுதினது எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆப்வியஸ்லி அன்றைக்கான டேயில் எல்லாத்தையுமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எழுதினது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்து தான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்புறம் ஷவர் நான் என்னுடைய ஹேரை வந்து ஃபர்ஸ்ட்டு டைப் பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மேக்கப் டுட்டோரியல் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு என்னுடைய ஹேர் வந்து ஃபேஸில் விழுந்துகிட்டே இருக்கிறது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஹேரை வந்து நல்லா டைட்டாக வந்து பன் மாதிரி போட்டுப்பேன். அதில் வந்து இந்த மெஸ்ஸி பன் வந்து வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரெகுலரான ஹேர் டூ. நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க மேக்கப் டுட்டோரியல்ஸ்லாம். அதுக்கப்புறமேட்டு ரெகுலரான என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து ஃபாலோ பண்ணிப்பேன். நீங்கள் ஸ்கின் கேர் வீடியோஸும் கேட்குறீங்க, அதுவும் வந்து கூடிய சீக்கிரமே வந்துக்கிட்டே இருக்குது. மேபி நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக லைட்டாக இருக்கிற மாதிரி போகலாம். இது என்ன ஜாலியாகவே நம்ம இதை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இதில் நான் உங்களுக்கு காமிக்காத சில விஷயங்களும் நிறைய இருக்குது. லைக் கேமரா பேட்டரி செட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை மெமரி கார்டை ஸ்பேஸ் ஃப்ரீயாக பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், வீடியோஸ்க்கு பேக்ட்ராப் செட் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்ட்ராப்பை திரும்ப எடுத்துகிட்டு வேறு என்ன ஷாட்டுக்கு என்ன வீடியோ வைக்கணும், என்ன பேக்ட்ராப் வைக்கணுன்ற மாதிரியாக இருக்கட்டும், அவுட்ஃபிட் செலக்ட் பண்ணுறது, அதுக்கு மேட்சிங்கான ஆக்சரிஸ் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி பிஹைண்ட் த கேமரா சரியான ஒர்க் போயிட்டே இருக்கும். நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லுக் தான் என்னுடைய டே வந்து எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு. நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் தான் நான் இப்போ சொல்கிற அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். லைக் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே வந்து நமக்கு எவ்ரி சிங்கிள் டே இதே ரொட்டீன் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும். அது எல்லா கான்டென்ட் க்ரியேட்டராலையும் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆப்வியஸ்லி இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. ஸோ நான் இந்த ஜாப் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அஃப்கோர்ஸ் மற்ற ஜாப்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஜாப் ஒன்றுமே கிடையாது. பட் ஸ்டில் இதுவும் வந்து ஒரு பெரிய ஜாப் தான் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் வி நீட் எனர்ஜி, டைம், எவ்ரிதிங் அப்படின்றதே நான் தான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வீக்கெண்டில் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ரொட்டீன் தான் இது. இப்போவே நான் வந்து வீக் டேஸில் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரொட்டீன் எனக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரியல இந்த vlog எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு. உங்களுக்கு சப்போஸ் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய வீக் டே ரொட்டீன் நான் வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே நான் வந்து பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா நான் வந்து போய் லஞ்ச் சாப்பிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் லஞ்ச் நான் வந்துட்டு நித்யா புட்டிக்கூடைய அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு நான் வந்து போயிட்டேன். அன்றைக்கி அங்கே தான் நான் வந்து என்னுடைய மேக்கப் டுட்டோரியல் வந்து ஷூட் பண்ணுறதா வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரிங் லைட், ஸ்டாண்ட், அந்த மாதிரி பேக்ட்ராப்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தையுமே நான் வந்து சிங்கிளாக பண்ணலை. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய சிஸ்டர் இருக்குது. அவள் தான் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிப்பா. ஆன் ஸ்க்ரீன் என்னுடைய ஒர்க் போயிட்டு இருக்கும்போது கேமராவோட பேக் எண்டில் இருந்து அவள் தான் வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாள். இதில் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு டக்குன்னு வந்ததுமே வந்து மேக்கப் டுட்டோரியல் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையவே கிடையாது. அது லைட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணிக்கணும். நம்ம ரியலாகவே அந்த கலர்ஸ் எல்லாமே விழுதா அப்படின்றத பார்க்கணும். இல்லாட்டா வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு ஷாட்டும் எடுத்து அதுக்கப்புறமா அதை டவுன்லோட் பண்ணி லைட்டிங் கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணணும். ஒன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் என் லுக்கே நான் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் இப்போ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 1 o'clock உட்கார்றேன் அப்படின்னா நான் வந்து எடுத்ததுமே வந்து மேக்கப் டுட்டோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட மாட்டேன்.
ஸோ ஒரு 1:30 வரைக்குமே ஆகும் இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறது, பேக்ரவுண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, கேமரா செட்டிங்ஸ், அதுக்கப்புறமா பிரைட்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அஃப்கோர்ஸ் கான்டென்ட் க்ரியேஷன் இஸ் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். நமக்கு எடுத்ததுமே வந்து ஈஸியாலாம் முடிஞ்சிடாது. ஸோ இப்போ நம்ம சின்னதாக ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம வந்து vlog பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்ல ஒரு எவ்ரிடே மஸ்காரா பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மாமா எர்த்தோடைய லேஷ் கேர் வால்யூமைசிங் மஸ்காரா. ஸோ இது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இது வந்து ஒரு மஸ்காரா மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு லேஷ் கேர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கீ இன்கிரிடியண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மண்ட் ஆயில் இருக்குது. அண்ட் ஆல்மண்ட் ஆயிலில் வந்து அதிகப்படியான விட்டமின் இ இருக்குது. அது நம்மளுடைய லேஷை வந்து நல்லாவே வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து கேஸ்டர் ஆயிலும் இருக்குது. ஸோ இது நம்ம லேஷை வந்து நல்லாவே நரிஷ் பண்ணி அதை வந்து திக்கராக ஃபுல்லராக காமிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து எவ்ரிடே மஸ்காராவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம லேஷஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் மஸ்காரா என்னுடைய ஐலேஷ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. வால்யூம் இல்லை, மற்றபடி எனக்கு வந்து கொஞ்சம் லென்த் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஐ மேக்கப் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ மஸ்காரா மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ இதை போட்டதுமே வந்து எப்படி ஒரு இன்ஸ்டண்ட்டான கேம் சேஞ்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த கிளிப் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த மாமாயத்தோட இந்த மஸ்காரா வந்து நான் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் சிங்கிள் கோட் தான் வந்து கொடுக்குறேன், டபுள் கோட்லாம் கொடுக்கவே இல்லை. இப்போவே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய லேஷஸ் வந்து நல்லாவே லென்த் பண்ணி நல்லா இன்னுமே வந்து ஃபுல்லராக காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து புது மஸ்காரா, அதனால் இதோடைய அந்த வால்யூம் அந்த அளவுக்கு வந்து எடுத்து காமிக்கலை. பட் இதை வந்து இன்னும் 2-3 டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா திக்கராக ஃபுல்லராக இருக்கிற மாதிரி காமிக்கும். இது நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே 2x வால்யூம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 hours இது வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கூட. ஆல்சோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ரொம்ப க்ளம்பியாகவும் ட்ரை ஃப்ளேக்ஸாகவும் இருக்கிற மாதிரியெல்லாம் காமிக்காது. ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும், நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து சேஃப் ஃபார் எவ்ரிடே யூஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ ஃபைனல் லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு எல்லா ஆங்கிலையும் வந்து காமிச்சிருக்கேன் என்னுடைய லேஷஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஆல்சோ மாமாஎர்த் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் மாமாஎர்த், அமேசான், நைக்கா, பர்பிள் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. மாமாஎர்த் அவங்களுடைய ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப் டவுன்லோட் லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு ஆப்பில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு கூப்பன் கோடும் வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த கூப்பன் கோட் ஃப்ளாசம் 2022 அப்படின்ற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% இன்ஸ்டன்ட்டாகவே ஆஃபர் கிடைக்கும். ஆல்சோ மாமாஎர்த் வந்து ஒரு இந்தியன் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் நம்மளுடைய ஒரு ஆர்டர் சார்பாகவும் நாங்கள் வந்து ஒரு மரம் நடுவாங்க, அதுவுமே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். மாமாஎர்த் வந்து இப்போ இன்னொரு விஷயமும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா குட்னஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்னு அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து குட்னஸ் இன்சைடர் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுப்பாங்க ஒரு ஆர்டருக்குமே. அண்ட் ஸோ வந்து சேல்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னா அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு மட்டும் இருக்கிற மாதிரி, அந்த குட்னஸ் இன்சைடர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் இருக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க வந்து நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குட்னஸ் இன்சைடர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓவராலாக இந்த மஸ்காரா வந்து எனக்கு இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. கண்டிப்பாக இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம vlog பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் மேக்கப் டுட்டோரியல் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நான் அவுட்ஃபிட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அதில் வந்து எடுக்கிற பியூட்டி ஷாட் மற்றது எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, தம்ப்நெயிலுக்கு வைக்கிற பிக்சர்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறதுக்கான அதுக்கான ஃபீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து நிறைய ரீல்ஸும் நான் வந்து எடுத்திருந்தேன் ட்ரான்சிஷன் மாதிரி. நான் தீபாவளிக்கு முன்னாடியே வந்து இது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணணும். டே பை டே நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க லுக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரான்சிஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவுட்ஃபிட் லிங்க்கோட போட்டு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இருக்கிற அந்த ஹெக்டிக் ஷெடியூலில் போடவே முடியலை. சரி இனிமேலாட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ரீல்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் இன்ஸ்டாவை டெவலப் பண்ணணும்னா அங்கேயும் நம்ம ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் போடணும் இல்லையா. அதுவும் நான் வந்து இன்ஸ்டாவில் ரொம்பலாம் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். அதனால் வந்துட்டு இன்ஸ்டா எனக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வந்து டெவலப் ஆகுது. பட் ஸ்டில் நான் வந்து விட மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சுனாச்சும் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ட்ரான்சிஷன் ரீல்ஸ் இது எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும், கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே காமெடியாக தான் இருக்குது. பட் அந்த மொத்தமாக ரீலில் ஃபீடை பார்க்கும்போது தெரியாது உங்களுக்கு. பிஹைண்ட் த சீன்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் செம்ம காமெடியாக இருக்கும்.
ஆல்சோ இப்போ நான் காமிச்சிருக்கிறது லைட்டாக உங்களுக்கு கிளிம்ஸ் மாதிரி தான் காமிச்சிருக்கேன். இன்னும் போச்சுன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கும். அவ்வளோ ட்ரையல் அண்ட் எரர் இதில் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன கிளிப் மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஓரளவுக்கு லேட் ஈவினிங் ஆனதுக்கப்புறமா ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்னையும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து நித்யா பொட்டிக் வீடியோஸ் எடுப்பேன். எப்போதுமே நைட் தான் நான் வந்து ஷூட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அன்னன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதுக்குமே வந்து தனியாக நித்யா பொட்டிக்கு ரீல்ஸ் எடுக்கணும் அண்ட் நித்யா பொட்டிக் யூடியூப் சேனலுக்குமே வந்து வீடியோ எடுக்கணும். ஸோ டாக் த்ரூ வீடியோவாக இருக்கும் யூடியூப் சேனலில். அண்ட் ரீல்ஸ்க்கு வந்து நமக்கு வாய்ஸ் வராது, அதனால் சும்மா ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சாரீ வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காமிக்கணும், ஃபுல் வியூ காமிக்கணும், பல்லு அண்ட் ப்ளவுஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே காமிக்கணும். அண்ட் பக்கத்தில் வந்து க்ளோஸ்அப்பில் அதோட ஜரி ஒர்க்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி காமிக்கணும். ஸோ நம்ம நித்யா பொட்டிக் சேனலில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. தீபாவளிலேயும் வந்து நிறைய சேல்ஸ் ஆச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து நம்ம சேனல் மெம்பர்ஸ் தான் வந்து நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுடைய எல்லா ஆர்டர்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கும் வந்து அவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது போக என்ன அப்படின்னா இப்போவும் நான் உங்களுக்கு இந்த நித்யா பொட்டிக்கில் எடுக்கிற வீடியோஸில் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் நிறைய சாரீ வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நான் வந்து வீடியோஸ் எடுப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் விட பெரிய வேலை என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்க எல்லா சாரியுமே வந்து திருப்பி அகைன் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபோல்ட் பண்ணணும். நல்லா சூப்பராக அழகாக ஃபோல்ட் பண்ணணும். அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய வேலை. ஸோ அதையும் வந்து எவ்ரி சிங்கிள் டே இதை மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணோம், அன்பாக்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி பயங்கர பக்காவாக நீட்டாக வந்து அதை ஃபோல்ட் பண்ணி பேக்கிங்கில் செட் பண்ணி வைக்கணும். ஸோ அதையும் வந்து ஓரளவுக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுதான் வந்து நான் ரெகுலராக பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரொடக்டிவ் டே இன் மை லைஃப் அப்படின்னா அது இப்படி தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர், அப்போ நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த ஃபெஸ்டிவ் டைம்னால ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்குது. அதனால் என்னால் சுத்தமாக வந்து பண்ணவே முடியல. இல்லாட்டா நான் வந்து பண்ணுவேன். குக்கிங் தவிர மற்றபடி வந்து மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது, வெசல் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதுவும் வந்து நான் சைட் பை சைடாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஹெக்டிக் டேயில் வந்து நான் சொல்லிடுவேன் அம்மாக்கிட்ட. அம்மாவும் என்கிட்ட வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எனக்கு இதிலே வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு. ஸோ இது போக நம்ம வந்துட்டு எடிட்டிங் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டேலே நம்ம வந்து பண்ணணும். அப்படிங்கும்போது எனக்கு நைட் தூங்குறதுக்குலாம் வந்து 1 இல்லை 2 ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷெட்யூல் வந்து பக்கா டைட்டாக தான் வந்து போயிட்டு இருக்கும் இந்த ஃபெஸ்டிவ் டைமில். அண்ட் நார்மல் டேஸில் வந்து ஓரளவுக்கு ஹெக்டிக்காக தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு கிடையாது. ஐ கேன் மேனேஜ் அது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து இந்த ஒரு 2 மந்த் வந்து எனக்கு தலையே பிச்சுக்கலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஒர்க் வந்து அப்படியே பேக்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஐம் நாட் கம்ப்ளைனிங் ஈதர். எனக்கு பிடிக்கும். பட் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் பார்த்தது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஓவரால் ஜென்ரலான அவுட்லுக் மட்டும்தான். இதுக்கப்புறமா வந்து பேக்கப் இருக்குது, அது எல்லாமே இருக்குது, எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கல. அண்ட் என்னுடைய வீக் டே ரொட்டீன் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்டர் அ வெரி லாங் டே ஒரு வழியாக பேக்கப் பண்ணியாச்சு. அண்ட் இதோட இன்றைக்கி டேக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சது. இனிமேல் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிதான். அதுக்கு முன்னாடி பெரிய வேலை, அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணணும், மேக்கப் ரிமூவ் பண்ணணும், ரொம்பவே பெரிய ப்ராசஸ். கடுப்பாக இருக்கும் ஆக்சுவலி. எவ்ரி சிங்கிள் டே இதே ரொட்டீனுங்கும்போது கொஞ்சம் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும். அனாயிங்னு சொல்ல முடியாது, எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. பட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சம்டைம்ஸ் நம்ம லோவாக இருக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நான் இன்றைக்கெலாம் நல்லா ஜாலியாக இருக்கிறேன், ஓவர் ஆக்டிவாகவே இருக்கேன் ஆக்சுவலி. அதனால் பெருசாக தெரியல. வந்து அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோடய யூஸ்வல் ரொட்டீன் எடிட்டிங் அப்லோட் இதெல்லாம் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நைட் வந்து ரொம்ப பெருசாக வளவலன்னு மார்னிங் மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு சீரம், சாலிசிலிக் ஆசிட் சீரம் அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசர், லிப் பாம், தட்ஸ் இட். இதோடு வந்து நான் அப்படியே தூங்கிடுவேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். See you on the next video. Until then, bye. Take care.